ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி எங்க? சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான முழுமையான நிதி எப்போ தருவீங்க? பள்ளி குழந்தைகளுக்கு சேர வேண்டிய 3500 கோடி ரூபாய் SSA நிதியை தராமல் இழுத்திருப்பதற்கு என்ன காரணம்? ஜல்ஜீவன் இயக்கத்திற்கான மானியத்தை 3548 கோடி ரூபாயை எப்போ தருவீங்க? ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தர வேண்டிய 2246 கோடி எப்போ தருவீங்க? ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதியை கூட ஏன் தராமல் நிறுத்தி வச்சிருக்கீங்க? GST-ஆல தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு 9600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட போகுது. இது அநியாயம் இல்லையா? ரிசர்வ் பேங்க்ல தமிழ்நாடு அக்கவுண்ட் இருந்த 1079 கோடி ரூபாய ஒன்றிய அரசு பிடித்து செஞ்சது சரியா? தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்துக்கு 16290 கோடி ரூபாய் இழப்பீட்டு நிதி வழங்கின நிபந்தனை விதிச்சு கூடுதல் சுமை ஏற்றுவது சரியா? இதையெல்லாம் செயற்கையான நிதி நெருக்கடி சொல்லாம வேற என்ன சொல்றது? தமிழ்நாட்டின் மீது வன்மத்தோடு இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்யக்கூடிய பாஜகவோடு தான் கூட்டணி வைத்துக் கொண்டு மாபெரும் துரோகியா இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். தமிழர் விரோதிகளும் தமிழின துரோகிகளும் வைத்திருக்கக்கூடிய கூட்டணியை மக்கள் முன் அம்பலப்படுத்தி அவங்களுக்கு தோல்வியை நாம பரிசாக தந்தாக வேண்டும். இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய முதல் கடமை. பொதுவா தேர்தல் கூட்டணியோட ஆயுட்காலம் ரொம்ப குறைவு. ஆனா திமுக தலைமையிலான நம்ம கூட்டணி அதை உடைச்சிருக்கிறோம். பாசிச பாஜகவை வீழ்த்தணும் என்ற ஜனநாயக நோக்கத்தோடு 2019 தேர்தலுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நம்முடைய கூட்டணி தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தலில், இடையில நடந்த நகராட்சி உள்ளாட்சி தேர்தலில், 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரையிலும் கொள்கை உறுதியோடு தொடருது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டின் தேர்தல் வரலாற்றில் இவ்வளவு நீண்ட காலம் ஒற்றுமையோடு ஒரு கூட்டணி தொடர்வது இதுதான் முதல் முறை. வளர்ச்சியிலும் சாதனை திட்டங்களை மட்டுமல்ல, கூட்டணியிலும் நாம் வரலாறு படைச்சிருக்கிறோம். வெல்வோம் ஒன்றாக. ஒவ்வொரு கூட்டத்திலும் ஏன் சொல்றேன்னா, கொள்கையிலும் வெல்வோம் ஒன்றாக என்ற பொருளையும் சேர்த்துத்தான் அப்படி சொல்றேன். அண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார்னு பார்த்தீங்களா? தேர்தலுக்காக தான் அவங்க கூட்டணியா அமைச்சிருக்காங்களாம். சர்க்கஸ் முடிஞ்சதை எப்படி கூடாரத்தை பிரிச்சு விடாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதோ இவங்க மறுபடியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரித்து தங்களுடைய நாடகத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட NDA சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் தான் பாஜக. அவங்க சொன்னபடி தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வித்தை காட்டுபவர்தான் பழனிசாமி. பழனிசாமி அவர்கள் தான் என்ன பேசணும், தான் என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறாரு. எனக்கு புரியல. அவர் லேபரா ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய ஓனரோட தலைமையிலான கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி. அதை அவரே மக்கள்கிட்ட ஒப்புத வாக்கியமாக கொடுத்திருக்கிறார். 10 தோல்வி பழனிசாமி அவர்களை நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. NDA கூட்டணி தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி மட்டுமல்ல, வாக்குகள் இருந்து தன்னையும் சொந்தக்காரர்களையும் காப்பாற்றிக் கொள்ள பழனிசாமி சுயநலத்தோடு இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி. எப்பெல்லாம் தனக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் டெல்லிக்கு கார்ல போய் மாறி மாறி போய் சரணாகதி அடைகிறது அவருக்கு பழக்கமானது. நாம் அப்படியா ஒரு கொள்கையில உறுதியா நின்று போராடுகிறோம். இப்ப கூட பாருங்க, டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மேல பொய் வழக்கு போட்டு சிறையில் அடிச்சாங்க. நேர்மையா நேர்வழியில தேர்தலை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாம கோடைத்தனமா நடந்துகிட்டாங்க.
இன்னைக்கு என்ன தீர்ப்பு? அந்த வழக்கில் எந்த முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அவர் கட்சியை சார்ந்த மனிஷ் அகர்வாலும் சிறையில் கழிச்சிருக்கக்கூடிய நாட்களை பாஜகவில் திரும்ப தர முடியுமா? மீண்டும் டெல்லியில் தேர்தல் நடத்த முடியுமா? இதே ஃபார்முலாவை தான் தமிழ்நாட்டில் செய்ய நினைக்கிறாங்க. தன்னுடைய ஏவல் அமைப்புகளை வச்சு நம்ம மிரட்ட பார்க்கிறாங்க. உங்களுடைய அரட்டல் மிரட்டலுக்கு பயப்படாங்க. அடிமையும் இல்லை, கோழையும் இல்லை. தைரியமாக உங்களை எதிர்கொள்வோம். அதனால்தான் மக்கள் மட்டுமில்லாம பல கட்சிகளும் நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம கூட்டணியில் இணைகிறாங்க. தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருப்பதை தான் பார்க்கிறோம். தேர்தலுக்கு தான் கூட்டணி கட்சியை கொஞ்சம் குறைஞ்சிட்டு போவோம். அந்த வழக்கத்துக்கு மாறா நம்ம கூட்டணியின் பலம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு போகுது. திமுக மட்டும் ஜெயிச்சா போதுன்னு நினைக்கல. யாரெல்லாம் பாஜகவின் தமிழ் விரோத அரசியல் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். நாம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். திராவிடம், காந்தியம், மார்க்சியம், அம்பேத்கரியம், சிறுபான்மையினர் நலன், பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலன், எல்லா குரலையும் கொண்ட மதச்சார்பற்ற ஜனநாயக சக்தியா இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா நம்முடைய கூட்டணி இருக்கு. கூட்டணி கட்சிகள் மக்களுக்காக வைக்கிற கோரிக்கைகளை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றி கொடுக்கிற அரசாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நம்மை நாடி இத்தனை பேர் வராங்க. ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் என்பது எல்லா தரப்பு குரல்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அப்படித்தான் நம்மோட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெளிவாக சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. நாம போராடுறது நம்முடைய கழக வெற்றிக்கும் கூட்டணி வெற்றிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. பாஜகவின் டப்பா இன்ஜின் முன்னாடி தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. அதனால்தான் இந்த தேர்தல் வெற்றி பெற வேண்டியது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியான்னு சொல்லி நான் பரப்புரை செய்கிறேன். இதுல ஜெயிக்க போறது நம்ம முதலச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாடு அணிதான். களத்தில் உழைப்போம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.